ஹை ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் பேச போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா காம்பவுண்டிங்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம எல்லாருமே வந்து ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்டில் வந்து பார்த்திங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து சொல்லியிருப்பாங்க. இது வந்து நம்மளுக்கு எப்படி ஃபைனான்ஸில் வந்து இது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா, நம்ம இப்போ ஒரு ஸ்டாக் வந்து வாங்குகிறோன்னா அந்த ஸ்டாக் வந்து நம்ம இன்றைக்கி வாங்கி நம்ம நாளைக்கு விற்கிற மாதிரி இல்லாமல், இப்போ ஒரு பங்கை வந்து நம்ம 5 வருஷம் 10 வருஷம், ஏன் சில பேர் வந்து 40 வருஷம் கூடி வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. இப்போது 2 இயர்ஸ் முன்னாடி பார்த்திங்கன்னா நான் ஒருத்தரை வந்து பெங்களூரில் மீட் பண்ணேன். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா அகெயின் அவருக்கு ஒரு 65 வயது இருக்கும். ஸோ அவர் என்ன சொன்னார்னா 1975ல் எம்ஆர்எஃப்னு ஒரு கம்பெனி வந்து அவர் ஆக்சுவலி வந்து பர்ச்சேஸ் பண்ணார். ஸோ எம்ஆர்எஃப் வந்து பார்த்திங்கன்னா அவங்க டயர் பண்ணுறாங்க, டாய்ஸ் பண்ணுறாங்க, பெயிண்ட்ஸ் பண்ணுறாங்க. அது போக நீங்கள் இப்போது கிரிக்கெட் டீம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸில் கூட பண்ணுவாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஃபாரின் டயர் பிராண்டுக்கு ஈக்குவலாக வந்து ஒரு இந்தியன் பிராண்ட் வந்து ஆக்சுவலி வந்து ப்ரமோட் பண்ணி அந்த பிராண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து ரீப்ளேஸ்மெண்ட் டயர் மார்க்கெட்ஸில் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து 1975ல் அவர் அந்த பங்கை வந்து ரொம்ப அசாதாரணமான ரொம்ப கம்மியான விலைக்கு வந்து வாங்கியிருக்கார் ஆக்சுவலி. ஸோ ஒரு பங்கே வந்து ₹5 ₹10 கொடுத்து வாங்கியிருக்காரு. அது வாங்கி அவர் மறந்தே போயிட்டார் ஆக்சுவலி. ஸோ அந்த கம்பெனி வந்து என்னாச்சு எதுவும் வந்து பார்க்கல. அவரோட அப்பாவும் வந்து அதே எம்ஆர்எஃப்பில் தான் ஒர்க் பண்ணிட்டுருந்தார். சரி, ஓகே, இங்கே தான் ஒர்க் பண்ணுறோமே, அதில் நம்ம ஷேர்ஸ் வந்து நம்ம வாங்கி போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு எம்ஆர்எஃப்பில் ஷேர்ஸ் வாங்கி போட்டாங்க. ஸோ இப்போது ஒரு 10 வருஷம் முன்னாடி அவர் சரி நம்ம தான் ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எம்ஆர்எஃப்பில் ஷேர்ஸ் வாங்கணுமே, ஸோ இப்போ இந்த ஷேர்ஸ் எல்லாம் வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்போல்லாம் வந்து இந்த டிமேட் அக்கௌண்ட், ட்ரேடிங் அக்கௌண்ட் வந்து கிடையாது ஆக்சுவலி. ஸோ அப்போ அதனால் வந்து என்ன பண்ணாங்கன்னா, அந்த எல்லாமே எந்த ஷேர் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாலுமே தே யூஸ் டு கிவ் அ ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு பேப்பரில் வந்து அந்த ஷேர் சர்டிஃபிகேட்னு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ இவர் வந்து அந்த ஷேர் சர்டிஃபிகேட்டு அது எல்லாத்தையும் வந்து அவரோட புரோக்கர்கிட்ட எடுத்துகிட்டு போய் அதை அப்படியே வந்து அவர் டிமேட்டாக்காக வந்து கன்வெர்ட் பண்ணார். ஸோ அவரோட ஆச்சரியத்துக்கு வந்து என்ன பார்த்திங்கன்னா, அந்த ஷேரோட பங்கோட விலை, ஸோ அவர் 1975ல் வாங்கின ப்ரைஸ் பார்க்கும்போது அதோட வந்து 1000-10,000 மடங்கு வந்து ஏறி இருக்குது. ஸோ அதில் வந்து ₹1 போட்டிருந்தாருன்னா அந்த பங்கோட மதிப்பு வந்து இன்றைக்கான விலையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ₹1000 வந்திருக்கும். ஸோ அவர் ₹100 வாங்கின பங்கு வந்து இன்றைக்கி எம்ஆர்எஃப் வந்து இன்றைக்கி மார்க்கெட் வேல்யூ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ₹80,000 இருக்கும். ஸோ இதனாலே வந்து அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி ஒரு ₹10,000 வந்து அவர் 1975ல் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காருன்னா இன்றைக்கி அவர் பல கோடி வந்து அந்த பங்கு மூலமாகவே வந்து வச்சுருப்பார். அது போக அந்த கம்பெனிஸ் வந்து லேக்ஸ் ஆஃப் ருபீஸ் வந்து டிவிடெண்ட்ஸாகவே வந்து பே பண்ணாங்க. ஸோ இப்போ நிறைய பேர் வந்து இப்போ எம்ஆர்எஃப் வந்து இப்போ அந்தளவுக்கு வந்து வளர்ச்சி அடையுமா அப்படின்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து சொல்லியிருக்கவே முடியாது. ஏன்னா அதை வந்து நம்ம பார்க்க முடியாது. மறுனா இந்த எக்ஸாம்பிள்லேருந்து நம்ம என்ன கற்றுக்கணுன்னா, இப்போ ஒரு நல்ல கம்பெனி நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோன்னா, அந்த கம்பெனி வந்து இப்போது நல்ல நேர்மையான ஒரு மேனேஜ்மெண்ட், அதுக்கப்புறம் அந்த கம்பெனியோட ப்ராடக்ட்டுக்கு வந்து நல்ல டிமாண்ட் இருக்குது, அந்த கம்பெனி வந்து ஒரு மார்க்கெட் லீடர், அந்த கம்பெனி வந்து இப்போது எந்த மாதிரி ஒரு எக்கனாமிக் டவுன் டர்ன், அதாவது இப்போ பொருளாதாரம் பாதிப்படைஞ்சாலுமே அந்த கம்பெனி வந்து ஓடிட்டுருக்கும். அந்த கம்பெனியோட பொருள் வந்து மக்களுக்கு வந்து கன்சிஸ்டண்ட்டாக வந்து தேவைப்பட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது உங்களுக்கு வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஹிந்துஸ்தான் யூனிலிவர், ப்ராக்டர் அண்ட் கேம்பிள், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஜாஜ் ஃபைனான்ஸ், இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நிறைய ஹை குவாலிட்டி கம்பெனிஸ் வந்துருக்கு. ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸில் வந்து நீங்கள் இப்போ இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு மார்ஜின் ஆஃப் சேஃப்டி இருக்குது. செகண்ட் வந்து இந்த கம்பெனிஸ் வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு பல ஆண்டு வருஷங்களாக வந்து அவங்க க்ரோ ஆகிட்டே வராங்க. இன்னொன்று மார்க்கெட்டும் வந்து அதை ரிலைஸ் பண்ணுது. இப்போ இதை வந்து நான் உங்களுக்கு ஒரு ஸ்டாக் டிப்பாக வந்து கொடுக்கல, இதை நீங்கள் வந்து ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக இந்த கம்பெனி வந்து என்ன காமனாக இருந்துச்சு அப்படின்னு தெரியும். அதாவது வந்து இப்போது 0 to 100 பேக்னு சொல்லிட்டு ஒரு புக்கில் வந்து அந்த ஆத்தர் வந்து என்ன சொல்லாருன்னா, இப்போது அதாவது கரேஜ் டு பை, விஷன் டு சி அண்ட் பேஷன்ஸ் டு ஹோல்ட் அப்படின்னு சொல்கிறார் ஆக்சுவலி. ஸோ கரேஜ்னா வந்து உங்களுக்கு அந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு மேலே போகும்னு தெரியும், ஆனால் உங்களால் அது தைரியமாக உங்களுக்கு தேவையான அளவுக்கு பொசிஷன் வந்து உங்களால் பில்ட் பண்ண முடியுமா, அது வந்து நம்பர் 1. ஸோ இப்போ எம்ஆர்எஃப் மாதிரி இதெல்லாம் வந்து கேட்டிருந்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எம்ஆர்எஃப் வந்து 1975 1980ஸில் வந்து அவங்க யோசிச்சிருக்கவே மாட்டாங்க.
இவரும் வந்து அதை டெய்லி வந்து அவரோட ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வந்து டெய்லி வந்து இவரும் வந்து பார்த்துருக்க மாட்டார் ஆக்சுவலி வந்து. ஸோ அதனால வந்து அவர் அப்படியே வாங்கி அதை அப்படியே மறந்து போனனால அவர் அப்படியே வந்து அந்த ஸ்டாக்கை வந்து அவர் அப்படியே அவர் விட்டுட்டார். அவர் ஒரு 20-30 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்க்கும்போது தான் அந்த எம்ஆர்எஃப்னு ஒன்று வச்சுருந்தேன் அப்படிங்கிற விஷயமே வந்து அவருக்கு தெரிஞ்சிச்சு. விஷன் டு சீனுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு அந்த கம்பெனி வந்து இன்றைக்கி இருக்கிற நிலைமையோட உங்களுக்கு 20 இயர்ஸில் வந்து அந்த கம்பெனி வந்து எந்த அளவுக்கு வளர்ச்சி அடையும், அது வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பெனிஃபிட் ஆக்சுவலி. 3வது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு பேஷன்ஸ் டு ஹோல்ட். ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. ஓகே, நான் வாங்கிட்டேன், எனக்கு அந்த கம்பெனி எவ்வளோ வளர்ச்சி அடையும் அப்படின்னு தெரியும். பட் ஆனால் வந்து அதை வந்து நான் ஹோல்ட் பண்ணி வைக்க முடியுமா? இப்போ நிறைய பேர் வந்து இன்றைக்கி வாங்கி நாளைக்கு விற்பாங்க. ஸ்டாக் வந்து இன்றைக்கி 100 ரூபாலேருந்து 120 ரூபா 130 ரூபா போகும். ஸோ நான் 30 ரூபா லாபம் சம்பாரித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க அப்படியே வாங்குறது விற்கிறது இந்த மாதிரி வந்து அவங்க விளையாடிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இருந்திங்கன்னா உங்களால் வந்து பெரிய மணி வந்து பண்ண முடியாது. ஸோ இப்போ நான் பார்த்த பெரிய இன்வெஸ்டர்ஸ் வந்து எல்லா முதலீட்டாளர்கள் எல்லாமே யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாருமே வந்து ஆல்மோஸ்ட் 50 இயர்ஸ்க்கு மேலே தான் வந்து அவங்க மணியே பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி. இப்போ நிறைய பேர் அவங்க ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து அவங்க 20 வயசு 25 வயசு இல்லை 30 வயசில் இருக்கும்போதே வந்தாலும் கூட அவங்க ஆக்சுவலி வந்து இந்த 20-25 வருஷம் அந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கும் போதுனால தான் அந்த காம்பவுண்டிங்னால அவங்க வந்து மணி பண்ணுறாங்க ஆக்சுவலி. ஸோ இப்போ இதுக்கு சிம்பிளாக ஒரு கால்குலேஷன் இருக்குது ஆக்சுவலி. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது உங்கள் பணம் வந்து டபுள் ஆகணும்னா எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு க்ரோ ஆகணும். இப்போ நீங்கள் வந்து இப்போ உங்கள்கிட்ட 100 ரூபா இருக்குன்னா, இந்த 100 ரூபா வந்து ஒரு 10 ஆண்டுகளில் வந்து உங்களுக்கு டபுள் ஆகணும்னா உங்களுக்கு வந்து 7% க்ரோத் வந்து உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த மணி வந்து 10 வருஷத்தில் டபுள் ஆகும். அதே நீங்கள் வந்து இப்போ 25% வந்து நீங்கள் ஒரு வருஷத்தில் நீங்கள் க்ரோ ஆனீங்கன்னா உங்களுக்கு அந்த பணம் வந்து 3 வருஷத்தில் டபுள் ஆயிரும். ஸோ நீங்கள் 3 வருஷத்தில் நீங்கள் டபுள் ஆனீங்கன்னா 10 வருஷத்தில் வந்து உங்கள் பணம் வந்து 10 மடங்கு ஆயிரும். ஸோ 100 ரூபாங்கிறது உங்களுக்கு 10வது வருஷத்தில் வந்து உங்களுக்கு 1000 ரூபாயாக இருக்கும். ஸோ ஓகே, இது எனக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ இதை நம்ம இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ எந்த கம்பெனிஸ் வந்து இந்த மாதிரி வந்து வளர்ச்சி அடையிறதுக்கு வந்து ரெடியாக இருக்காங்க, எந்த கம்பெனிஸ் வந்து அந்த பாதையை நோக்கி போயிட்டுருக்காங்க அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா, அந்த ஸ்டாக்கை நீங்கள் வந்து ஒரு நல்ல லோ வேல்யூவேஷனில் வாங்கி அதை நீங்கள் வந்து அதிக ஆண்டுகள் வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ண ஆக்சுவலி. ஸோ ஹோல்ட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா, அந்த கம்பெனியோட வளர்ச்சியில் வந்து நீங்களும் வந்து சேர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க. ஸோ அப்போ வந்து அந்த அது வந்து உங்களுக்கு அதை ஒரு வெல்த் க்ரியேஷன் வந்து உங்களுக்கு வந்து க்ரியேட் பண்ணும். ஸோ ஐடியலாக லாங் டேர்ம் பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு நல்ல கம்பெனியை வந்து நல்ல வேல்யூஷனில் வாங்கி ஹோல்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் அது எப்போ வந்து நீங்கள் விற்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த கம்பெனியில் ஏதோ ஒரு ஃப்ராட் நடக்குதாவோ, இல்லை அது ரொம்ப ஓவர் வேல்யூடாக வந்து போகும்போதோ, இல்லை அந்த கம்பெனி வந்து அதுக்கான ப்ராடக்ட்டுக்கு வந்து அதோட மார்க்கெட்டில் அதுக்கு டிமாண்ட் கிடையாது, அந்த கம்பெனி இட்ஸ் கோயிங் அவுட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த ஸ்டாக்ஸை நீங்கள் வந்து செல் பண்ண வந்து யோசிக்கணும் ஆக்சுவலி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு நல்ல ஸ்டாக் ஒரு 5 to 10 ஸ்டாக்ஸ் வந்து நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி அதை நீங்கள் வந்து ஒரு 10 இயர்ஸ் 20 இயர்ஸ் 30 இயர்ஸ் வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதனால் நீங்கள் நிறைய வெல்த் க்ரியேஷன் வந்து பண்ண முடியும். ஸோ இப்போ நீங்கள் அசட் கிளாஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து எக்விட்டி வந்து ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் அசட் கிளாஸஸ். இப்போது ஷேர் மார்க்கெட்ஸ் இப்போ இதுன்னு சொல்லும்போது நல்ல ஸ்டாக்ஸை நீங்கள் வந்து பிக் பண்ணணும். ஸோ அந்த நல்ல ஸ்டாக்ஸை நீங்கள் பிக் பண்ணுறது எப்படின்னா, அந்த கம்பெனி பற்றி நீங்கள் படிக்கிறதோ, நீங்கள் அன்றாட வாழ்க்கையில் வந்து எந்தெந்த ஸ்டாக்ஸ் வந்து நீங்கள் எந்தெந்த கம்பெனிஸோட ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணுறீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பிஸ்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதில் ஐடிசி இருக்குது, ஹிந்துஸ்தான் யூனிலிவர் இருக்குது, உங்களுக்கு வந்து பஜாஜ் இருக்குது, அதுக்கப்புறம் உங்களுக்கு பிரிட்டானியா இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய கம்பெனிஸ் இருக்குது. ஸோ உங்களை சுற்றியே வந்து நீங்கள் இருக்கிற கம்பெனிஸ் வந்து பார்க்குறதோ, இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த கம்பெனியோட ஒரு கஸ்டமராக இருந்து உங்களுக்கு வந்து அந்த கம்பெனி வந்து எவ்வளோ க்ரோத் ஆகும் அப்படின்னு தெரியும். ஸோ அதை பேஸ் பண்ணி வந்து நீங்கள் வந்து இப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கு வந்து சான்சஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ இதுதான் வந்து பீட்டர் லிஞ்ச்ங்கிறவர் வந்து பீட்டிங் அப் த வால் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவரோட புக்கில் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ ஒரு 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 சாதாரண மனிதன் வந்து அவங்க வந்து இப்போ ஃபைனான்ஸ் டிகிரி இல்லை, அவங்களுக்கு வந்து அதில் ஸ்பெஷலைசேஷன் அதெல்லாம் தேவையில்லை. பட் ஓரளவுக்கு அந்த கம்பெனியோட ப்ராடக்ட் அப்புறம் அதை பற்றி அவங்களுக்கு ஓரளவுக்கு ரிசர்ச் பண்ணி அவங்க மார்க்கெட்லேருந்து அவங்களுக்கு ஃபீட்பேக் வாங்கி அவங்களுக்கு கொஞ்சம் வந்து அந்த கம்பெனி வந்து அதிக விலைக்கு விற்கிறதா இல்லை லோ வேல்யூவேஷனில் இருக்கா அப்படின்னு வந்து தெரிஞ்சிச்சுன்னா அந்த ஸ்டாக்ஸை வந்து வாங்கி அவங்க லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணாலே அவங்க நிறைய மணி வந்து பண்ணிட முடியும். ஸோ இதனால் வந்து நீங்கள் இன்ட்ராடே ட்ரேடிங் இந்த மாதிரி டெய்லி வாங்கி விற்கிறத நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் லாங் டேர்ம் வெல்த் க்ரியேஷன் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு அதனால் வந்து யூ ஹேவ் அ லாட் ஆஃப் பெனிஃபிட்ஸ் தட் கேன் கம். ஸோ இதுதான் வந்து என்னோட இது. ஸோ அதனால் வந்து உங்கள் தாட்ஸ் என்ன, இது என்ன நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் எப்படி ஸ்டாக் மார்க்கெட்டில்
இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. மேபி இந்த கம்மிங் வீடியோஸ் வந்து வி கேன் டாக் அபவுட் இட். தேங்க்யூ.